மெயினாக பார்த்தோம்னா நம்ம உடல் கழிவுகள் இருக்கும்போதோ கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும், ஸோ பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அலர்ஜி கண்டிஷன்னால வரலாம், சன்லைட்டில் ஒரு சிலர் போகிறாங்க இல்லையா, அதனாலையும் வரலாம். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து நிறைய உப்பு புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது, அதனாலையும் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து 2 or 3 times திரும்ப ரிப்பீட்டடாக சோப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ மார்னிங் நம்ம வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சோப்போ இல்லை பாடி வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா திரும்ப நைட்டில் வந்து பாடி வாஷ் எடுத்துக்கும்போது ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய நேச்சுரல் பவுடர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா பஞ்சகல்ப குளியல் பொடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குளியல் பொடியே வந்து மெடிசனாக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் எக்ஸிமா மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் ஸோ அதை போட்டு நம்ம குளிக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து க்யூர் ஆகும். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு அகைன் நம்ம வந்து ஸ்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கின்னோட க்ளோயிங் ஸ்கின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியுமா? பிகாஸ் இதை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து மித்தாக இருக்குது. இதில் எது உண்மை எது போய் அப்படின்றதே தெரியல. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலாகவே இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு சொல்யூஷன் தருதா இல்லை இது ஜஸ்ட் மார்க்கெட்டிங் தானா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா நம்மளோட நேச்சுரல் மெத்தட்ஸ்ல நம்ம எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து சித்தா டாக்டர் தான் பார்க்க வந்திருக்கோம். டாக்டர் நித்யா, இவங்க வந்து சித்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் இவங்க கிட்ட கேட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, சித்தாக்கும் இந்த பியூட்டிஃபுல் ஆர் க்ளோயிங் ஸ்கின்னுக்கும் என்ன சம்பந்தம்? பேசிக்காக பார்த்தோம்னா க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே அது நார்மலாக வந்துடும். ஓகே. ஸோ அப்போ ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னோம்னாவே இன்டர்னலாக நமக்கு பாடியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னாவே கண்ணு கீழிமையை நீக்கி பார்ப்பாங்க, நாக்க நீட்டுங்க, கையெல்லாம் நீட்டுங்க, ஸ்கின் மஞ்சளாக இருக்கா ட்ரையாக இருக்கா இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது நம்ம இன்டர்னலாக ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னா அது நம்மளுக்கு சிம்டம்ஸ் மூலமாக சொல்கிறது ஸ்கின் தான். அப்போ ஸ்கின்ல வந்து நமக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் இன்டர்னலாக நம்ம ஆர்கன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நேச்சுரலாகவே நமக்கு வந்து க்ளோயிங் ஸ்கின் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ சித்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3 தாதுக்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எல்லா நோயுமே வந்து டயக்னோஸ் பண்ணுறோம்னு சொல்கிறோம். இந்த வாதம், பித்தம், கபம். ஸோ அதே மாதிரி நம்ம சருமத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த 3 தாதுக்களை அடிப்படையாக வச்சு தான் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ன்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ரையாக இருக்குது அப்படின்னா வாதம் அதிகரித்தாலும் அந்த மாதிரி இருக்கும். இல்லை பித்தம் அதிகரிக்கும் போதும் சருமத்தில் வந்து ஒரு வறண்ட தன்மை ஏற்படுறது, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கின் டிசீஸ் இருக்கும். ஸோ இது வாதம் அதிகரித்தாலும் ஏற்படலாம், அதனோட பித்தம் சேர்ந்து இருந்தாலும் ஒரு மாதிரியான கண்டிஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் ஒரு க்ளோயிங் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். அதற்குமே ஒவ்வொரு சரும அதாவது அந்த தன்மையை பொறுத்து மூலிகைகள், உணவு முறைகள் அப்படின்றதும் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலே வந்து பார்த்தோம்னா இந்த சருமத்திற்காக அப்படின்னு நிறைய குளியல் பொடியிலேருந்து சருமத்திற்கான ஒரு இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுலேருந்து, ஸோ அதுதான் இன்றைக்கு வந்து நிறைய பரிமாணங்களில் வந்து நிறைய பேர்களில் வந்துட்டு இருக்கு. ஸோ அன்றைக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு கூந்தல் தைலமாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய சரும எண்ணெய்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி இதெல்லாம் தைல வகைகள் நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு இந்த தைலம், வாத நோய் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்க, பித்த நோய் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுங்க, சரும பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த தைலத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தைலத்திற்குமே நிறைய மூலிகைகளை சேர்த்தும் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நேச்சுரலாகவே நமக்கு க்ளோயிங் ஸ்கின் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். அதாவது உள்ள நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஸ்கின்ல ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னீங்க. பட் இந்த பிரச்சனையோட காஸ் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கான காசஸ் என்னவா இருக்கும் அண்ட் அதுக்கு நம்ம
சித்தா முறையில என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதை நீங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிம்பிள்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ என்ன பாடியில நமக்கு என்ன பெயினா இருந்தா கூட நம்ம தாங்கிப்போம் வச்சுக்கோங்களேன். ஒரு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா கண்ணாடி முன்னாடினா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன எதனால இது வந்துச்சு, ஸோ கிளியர் ஸ்கின் நமக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பேசிக்கா பிம்பிள்ஸ் வருதுன்னா இந்த அடலசன்ட் ஏஜ்ல வரும். ஸோ டீனேஜ்ல நிறைய பேருக்கு இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. மெயினா பார்த்தோம்னா நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தா, ஸோ டாக்ஸின்ஸ் அப்படின்னா குடல் கழிவுகள் இருக்கும் பொழுதோ, கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை நமக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கு, ஸோ டஸ்ட் அலர்ஜி இருக்கு, இல்லை டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள், தலையில வந்து நமக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருந்து அதனாலையும் பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ ஸ்கின் டைப் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், மிக்ஸ்டு டைப் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிலி டைப் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்னொன்று ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இல்லை ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறோம், இல்லை அடிக்கடி ஒரு சிலர் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு 1 வீக் இது இல்லை, இது எனக்கு செட் ஆகலை, நான் இதை ட்ரை பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டில் இது புதுசாக வந்திருக்கு, இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஸ்கின்ல அலர்ஜி ஆகிட்டு பிம்பிள்ஸ் நிறைய வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே மேம். ஸோ ரெண்டாவது வந்து ஆக்னே. ஸோ இது வைரல் இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து வருது. ஸோ பிம்பிள்ஸ் வந்து இதுல சின்ன சின்ன டைப்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்னதா இருக்குன்னா, ஆக்னின்னு சொல்றது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியா தொற்றுக்களோ நம்ம உடல்ல ஏற்படும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃப் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெருசா வர ஆரம்பிச்சிடும். பெயின் ரொம்ப இருக்கும். இது க்யூர் ஆனாலும் ஃபேஸ்ல வந்து பார்த்தோம்னா நிறைய குழியா வந்துடும். ஒரு சிலருக்கு ஸ்கார் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து சரியாகவே இல்லைங்க. இது சின்ன வயசுல இருந்து ஒரு 40 இயர்ஸ் ஆனவங்களுக்கும் இது இப்போலாம் வந்துட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ திடீர்னு வந்து ஒரு க்யூர் ஆகுது, திரும்ப இன்னொரு இடத்துல புதுசா வருது. அது க்யூர் ஆகும்போது அப்படியே ஒரு தழும்ப விட்டுட்டு போயிடுது. ஸோ முகம் முழுவதுமே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நிறைய ஸ்கார்ஸ் இருக்கு, தழும்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஆக்னின்றதும் இந்த கண்டிஷன்ல வருது. ஸோ அப்போ இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ திரும்ப நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருதுன்னா என்ன ரீசன்னால வருதோ அதை வந்து நம்ம எடுத்து க்யூர் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பிக்மெண்டேஷன். பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றதுல நிறைய கேட்டகரிஸ் சொல்லலாம். சம்மர் டைம்ல ஒரு சிலருக்கு வரலாம், வின்டர் டைம்ல ஒரு சிலருக்கு வருது. ஸோ ஈவன் டோன், எனக்கு வந்து ஸ்கின் வந்து ஈவனா இருக்குன்னே யாருமே சொல்ல முடியாது. ஹெட் அண்ட் நெக் அப்படின்னு பார்க்கும்போது டார்க் கலர்ல ஒரு சிலருக்கு ஆயிடுச்சுங்க. என்னோட டோனே இது கிடையாது, ஹெட் அண்ட் நெக் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ கை கால் எல்லாமே ஓகே நார்மலா இருந்தாலும் முகம் மட்டும் கருத்து போற மாதிரி இருக்கு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கழுத்தை சுத்தி எனக்கு வந்து கருமை நிறம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஃபேஸ்லயும் வந்து பார்த்தோன்னா இந்த பிக்மெண்டேஷன் சொல்றது டாட்டா இருக்கலாம். ஸோ பிம்பிள்ஸ் வந்து அது வந்து நிறைய கரும்புள்ளிகள் சொல்றோம் இல்லையா, பிளாக் பாட்ஸ் வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா பிக்மெண்டேஷன்ல ஃபோர்ஹெட்லயோ இல்லை சீக்ஸ்லயோ ஏதாவது ஒரு சைட் மட்டும் நமக்கு வந்து டார்க்கா ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஷேப்லெஸ்ஸா ஏதாவது ஒரு ஷேப்ல இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல மட்டும் கருப்பாகுதுங்க. ஃபோர்ஹெட் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபோர்ஹெட் மட்டும் எனக்கு கருப்பாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த முகத்தை சுற்றி, அதாவது கண்ணுக்கு கீழே கருவளையமா டார்க்கா தெரியுது, வாயை சுற்றி கருப்பா இருக்கு. இது வந்து அக்கந்தோசிஸ் நைகரிகன்ஸ் சொல்ற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த மெலாஸ்மா அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ அதுவுமே வந்து இந்த பிக்மெண்டேஷன்ல ஒரு டைப் தான். ஸோ இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியதுன்னு சொல்லலாம். இதுக்கு வர பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அலர்ஜி கண்டிஷன்னால வரலாம், சன்லைட்ல ஒரு சிலர் போறாங்க இல்லையா அதனாலையும் வரலாம். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து நிறைய உப்பு புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது. புளி அப்படின்னு சொன்னாவே இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய சால்ட்டி ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ், ஸோ தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறது, ஸோ பாடியில வந்து ஃப்ளூயிட் கண்டென்ட் குறைவா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிக்மெண்டேஷன் வர செய்யும். ஸோ லிவர் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லை, பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, அது வெளியேறலை. ஸோ அப்போ யூரினோ மோஷனோ சரியாக போகலைன்னா ஸோ அந்த எல்லாமே சேர்ந்து டெட் செல்ஸ் நம்ம முகத்துலேயே தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பிக்மெண்டேஷனுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே மேம். இப்போ நம்ம ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் தான், பிம்பிள்ஸ், ஆக்னி, பிக்மெண்டேஷன் தான் நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம். ஸோ இதை தாண்டி நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்னு. ஸோ இப்படி தான் ஜென்ரலாக எல்லாருமே இப்போ ஸ்கின்னை வந்து பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் சித்தால வந்துட்டு ஸ்கின்னோட டைப்ஸ் வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்களா, இல்லை அதே ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னை தான் பார்ப்பாங்களா?
இந்த ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் சொல்ற கண்டிஷனை எப்படி நம்ம பிரிப்போம்னா, இந்த வாதா பேஸ்டு ஸ்கின் டைப், பித்தா பேஸ்டு ஸ்கின் டைப், கபா பேஸ்டு ஸ்கின் டைப். ஸோ இந்த 3 தோடங்களை அடிப்படையா வச்சுது. பேசிக் இதுதான். பட் இதுல வந்து நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இப்போ வந்து லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்தா ஸ்கின் எந்த மாதிரி இருக்கும், இதனோட வேறு என்னென்ன அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். சிலருக்கு வந்து ஃபுட்டு வந்து சில அலர்ஜி இருக்கும். ஸோ ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அர்டிகேரியா ரேஷஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சீ ஃபுட் சாப்பிட்டா எனக்கு வந்து ஸ்கின்ல இந்த மாதிரி தடிப்பா வருதுங்க, ரேஷஸ் வருது, ரெட்டா இருக்கு, ஸோ 2-3 டேஸ்க்கு எனக்கு இச்சிங் குறையாம இருந்துகிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்து பாடி ஹீட் ஆனாலும் இருக்கும். இது வந்து பித்தா டைப்ல வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பாடி ஹீட் ஆகும்போதும் ஸ்கின்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சைனசைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து கபா பேஸ்டு. ஸோ ஃபேஸ்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தோம்னா செவந்து போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் ஃபேஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இது ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் பாடியில் நமக்கு ஏற்கனவே என்ன தோடம் இருக்கோ இல்லை என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சித்தாவில் வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் தாங்க பெஸ்ட்டு, ஸோ இந்த ரொம்ப ட்ரையாக இருக்கா, ஸோ இதுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இந்த டயட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ குளிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா பஞ்சகல்ப குளியல் பொடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குளியல் பொடியே வந்து மெடிசனாக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் எக்ஸிமா மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் ஸோ அதை போட்டு நம்ம குளிக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து க்யூர் ஆகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளியல் பொடி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மஞ்சள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சித்தாவாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே நம்ம வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் தான் மஞ்சள். பட் இந்த மஞ்சள் வந்து இப்போ ஆஃப் லேட்டாக வந்து போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மஞ்சள் வந்து எடுத்துக்கலாமா, ஒரு இதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும்? மஞ்சள் குழந்தை பருவத்திலிருந்தே யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அதை மறந்ததுனால தான் ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் பெண்களுக்கு வந்து வருது. ஸோ கேன்சர் மாதிரி, பிரெஸ்ட் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள், ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசன் மஞ்சள் வந்து நம்ம விட்டதுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு தான் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃபேஸ் அலர்ஜி ஆகுது, ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணலாம்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம்னா ஸோ மஞ்சள் போட்ட மாதிரியும் தெரியாது, ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணும்போது அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ் பேக் ஏதாவது நம்ம ரெகுலராக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்கிற மாதிரி நம்ம டெய்லி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய இது வந்து பார்த்தோம்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் நமக்கு ஸ்கின்ல வந்து வராது. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும், ஸோ பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கஸ்தூரி மஞ்சள், மஞ்சளில் நிறைய டைப் இருக்கு. ஸோ இது வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும் சில டைப்ஸ் ஆஃப் டர்மரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபேஸில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்துட்டு நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய மாடர்ன் மெத்தட்ஸ்க்கு வந்து மக்கள் மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது பார்த்தோம்னா சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் பற்றி நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? ஆஸ் எ சித்தா டாக்டரா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு அவசியமா? ஏன்னா இத்தனை வருஷங்களாக வந்து மனுஷங்க அதை யூஸ் பண்ணல, சடனாக இப்போ எல்லாருமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நிஜமாவே ஒர்க் ஆகுமா, இல்லை அதை நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்க ஒரு மாயை தான்? சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். யார் யார் எந்தெந்த டைப் யூஸ் பண்ணணுன்றது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இதுலயே நிறைய பேருக்கு அலர்ஜி வர்றதும் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன பேஸ்டு கெமிக்கல்ஸ் இருக்குது, எஸ்பிஎஃப் எந்த ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்றதும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அது சம்மர் டைமில் மட்டும் ஓகே, மற்ற டைமில் வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் ஹோம் ரெமடிஸ் என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கையில் காலில் வந்து மைல்டாக ஆலிவ் ஆயில், போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஆலோவேரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணும்போது ஜெல் மாதிரி வந்துடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இது யூஸ் பண்ணால் கூட போதும். ஸோ அப்போ வந்து ஆலோவேராவும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து கருத்து போகிற மாதிரி இருக்குங்க. வெளில போனாலே எனக்கு ஸ்கின் வந்து டேன் ஆகுதுன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது. அதே மாதிரி இரவு நைட்டில் நம்ம தூங்கும் போதும் நிறைய தைலம் சித்தால இருக்குது. பேசிக்காக பார்த்தோம்னா குங்குமாதி தைலம் இருக்குது, அடுத்தது பார்த்தோம்னா அருகன் தைலம் இருக்குது.
ஸோ இந்த தைலம் வந்து ஜென்டலாக நம்ம மசாஜ் பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே ஃபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கின் வந்து நார்மலாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குட்டி செக்மெண்ட் மேம், இதில் வந்து என்ன கேட்க போறோம்னா, கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ண கொஷின்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கின் கேர். ஸோ ஆஸ் எ சித்தா டாக்டரா நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஸோ முதல் கொஷின் வந்துட்டு, இந்த க்ளோயிங் ஸ்கின் அப்படின்றது வந்து நம்மளோட அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்து வருமா, இல்லை அதை நம்ம வந்து நேச்சுரலாகவே அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு கொஷின். பேசிக்காக ஸ்கின் டோன் தான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. க்ளோயிங் ஸ்கின் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் அது நம்ம ஸ்கின்னு வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸ்கின் வந்து நம்ம சுவாசிக்கிற மாதிரி சருமமும் சுவாசிக்கும். ஓகே. முக்கியமாக ஸோ இப்போ வந்து ஸ்வெட் வருது இல்லைங்களா, ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்வெட் ஆகுதோ அவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, தண்ணி நல்லா குடிக்கணும். ஸோ தண்ணீர், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்கிற டயட் நம்ம எடுக்கும்போது ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இங்கே இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன், இப்போது ஒரு இடம் ஸ்பேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸும் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, 8 glasses ஆஃப் வாட்டர் மட்டும் குடிச்சா ஸ்கின் வந்து க்ளோ ஆகுமான்னு கேட்குறாங்க. தண்ணீர் குடிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த 8 glasses ஆஃப் வாட்டர் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு வேணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் தண்ணி குடிக்கும்போது ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி எடுத்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஒரு ஜூஸ், ஒரு ஆம்லா ஜூஸ் நான் எடுக்கிறேன்னா ஈவினிங் வந்து ஒரு மாதுளை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெறும் தண்ணியாகவே குடிச்சிட்டு இருந்தாலும் பாடியில் வந்து இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸும் வெளியில் வந்துடும், ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹெல்த்தி ஃபுட் அண்ட் பேலன்ஸ்ட் டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் வந்துட்டு எக்ஸ்ஃபாலியேஷன் பற்றி. அதாவது எக்ஸ்ஃபாலியேஷன்றது வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கிறது தான். அந்த தேய்ச்சி குளிக்கிறது வந்து வாரத்துக்கு எத்தனை வாட்டி பண்ணலாம் அப்படின்ற கொஷின் தான் கூகுள் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது இப்போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து சோப் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, ஹோம்மேட் சோப்பு, இப்போ அதெல்லாம் போயிட்டு பாடி வாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ என்னதான் நம்ம யூஸ் பண்ணாலும் ஸோ நம்ம எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வேணும், ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு 2 or 3 times திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சோப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி குளிச்சுருவாங்க, திரும்ப ஒரு வாட்டி சோப் போட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ மார்னிங் நம்ம வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சோப்போ இல்லை பாடி வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா திரும்ப நைட்டில் வந்து பாடி வாஷ் எடுத்துக்கும்பொழுது ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய பாடி வாஷ் எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த நேச்சுரல் பவுடர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பேசிக்காக சித்தால வந்து நலங்கு மாவு இருக்கும். சிலர் இன்றைக்கே வந்து பார்த்தோம்னா இந்த பச்சை பயிறு, கடலை மாவு இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மைல்டாக யூஸ் பண்ணலாம். சிலருக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த பச்சை பயிரும் இந்த கடலை மாவும் ரெண்டுமே சேர்த்து ஹேர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ மைல்டாக அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், ஸோ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து திரும்பவும் ஒரு குளிச்ச மாதிரியே இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி ஹெர்பல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக நம்ம இந்த 2 ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுறோம்னா இதில் மாற்றா வந்து பார்த்தோம்னா வெட்டிவேர், விளாமிச்சி வேர், ஸோ இது வந்து கார்போஹரிசி, பூலாங்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து குளிக்கும்போது அந்த ஆயிலி ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, கீ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு நல்லது இருக்குமா? நிச்சயமா. கீ அப்படின்னு சொல்ற விஷயம், இப்போ வெயிட் லாஸ் பண்றேன் எனக்கு கீலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சித்தாலேயே வந்து பார்த்தோம்னா நிறைய மெடிசன்ஸ் கீ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ கீக்குனே ஒரு நெய் அப்படின்னு சொல்லும்போது தனியான ஒரு மருத்துவ குணங்கள் அதுக்கு இருக்குது. ஸோ நைட்லேயோ இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடியோ நம்ம வந்து கீ ஃபேஸில் இல்லை பாடியிலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, இல்லை டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, ஸோ அது சேஞ்ச் ஆகும்னா கீ அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் கொடுத்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு அது எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்கின் கேரை பற்றி இருக்கக்கூடிய டவுட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸ், நீங்கள் கொடுத்துருக்க சஜஷன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கோட அகைன் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.